ஓம் சாந்தி. தினபூமி நேயர்களுக்கு ஆன்மீக சகோதரின் அன்பான வணக்கங்கள். ஸோ நம்ம இதுவரை தியானத்திற்காக அடிப்படை விஷயங்கள் என்னென்னன்றதை பார்த்தோம். தன்னை இந்த உடலிலிருந்து விடுபட்டு ஆன்மாவாக உணர்ந்து எப்போ நம்ம இறை சக்தி நினைவு செய்ய ஆரம்பிக்கின்றோமோ அப்போ நம்முடைய ஆன்மீக சக்திகள் விழிப்புணர்வில் வரும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ இந்த தியானத்தினுடைய முழுமையான பலனை நம்ம அடையணும், நமக்குள்ள இருக்க ஆன்மீக சக்தி நம்ம விழிப்புணர்வில் கொண்டு வரணும் அப்படின்னா அதுக்கு நமக்கு தேவையான முதல் பயிற்சி என்னென்னு பார்த்தீங்கன்னா அகநோக்கு பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க, உள்நோக்கு முகம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்கிலீஷில் இன்ட்ரோவர்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எப்போவுமே தனிமை விரும்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தனிமை விரும்பின்னு சொல்லும்போது நிறைய பேருடைய கருத்து என்னென்னா இன்ட்ரோவர்ஷன் பர்சன் எப்போவுமே ரொம்ப புத்திசாலியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையான அகநோக்கு பார்வை உள்நோக்கு முகம்னா என்ன அப்படின்றது இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ உலகத்தில் நம்ம இன்றைக்கி பார்த்தோன்னு வச்சிங்கன்னா 3 விதமான மனிதர்கள் இருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். ஒன்று பார்த்திங்கன்னா தாழ்வு மனப்பான்மையில் இருக்கக்கூடியவங்க, தன்னைத்தான் எப்போவுமே நொந்துக்கக்கூடியவங்க. எனக்கு இந்த மாதிரி பிறவி கிடச்சது, நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு தன்னை பற்றி எப்போவுமே தாழ்வான எண்ணங்களே உருவாக்கக்கூடியவங்க. செகண்ட் பார்த்திங்கன்னா தன்னை பற்றி ரொம்ப உயர்ந்த நோக்கம், எப்போதுமே தன்னை உயர்வாகவே நினைக்கிறது. மூணாவது பார்த்தீங்கன்னா அவங்களுக்குன்னு தனிப்பட்ட கருத்தே இருக்காது, பிறையை சார்ந்து தான் இருப்பாங்க. மற்றவங்க அவங்கள எப்படி நினைக்கிறாங்களோ அப்படி தான் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு தனித்துவமே இருக்காது. இது மூன்றுமே பார்த்திங்கன்னா ஆபத்தானது தான். அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போ உள்நோக்கு முகம் அப்படின்றதுடைய சரியான விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் தன்னை இந்த உடலேருந்து விடுபட்டு தன்னோட ஆன்மாவாக உணர்ந்து தன்னுடைய மனம், தன்னுடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், மனநிலையின் மீது கவனம் கொடுப்பதற்கு பேர் தான் உள்நோக்கு முகம் சொல்கிறோம். ஆனால் இன்றைக்கி பொதுவாக நம்ம மனித வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா நாம் வெளி உலக விஷயங்களை தான் அதிகமாக கவனம் கொடுக்குறோம். என்ன பார்க்குறோம், என்ன பேசுகிறோம், இதை பொறுத்த நம்ம சிந்தனைகள் ஓடிட்டே இருக்குது. இப்போ கூட பாருங்கள், நமக்கு வெளி உலக அறிவு நிறையவே இருக்குதுன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போகிறீங்க, ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, இல்லை ஒரு ஷாப்பிங் மாலுக்கு போகிறீங்க. அப்போ நீங்கள் என்ன வாங்க போகிறீங்களோ உங்களுக்கு ஐடியா இருக்கும்போது நீங்கள் பர்ஸில் அதுக்கான அமௌண்ட் இருக்கான்னு பார்க்குறீங்க, இல்லை கிரெடிட் கார்டில் என்ன கார்டெல்லாம் இருக்கான்னு தேவை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் அந்த இடத்துக்கு போகிறீங்க. ஒரு வேளை நீங்கள் எதுவுமே எடுத்து வச்சுக்காமலே நீங்கள் போயிட்டு அந்த இடத்துல பொருள் வாங்கிட்ட பிறகு உங்கள்கிட்ட அமௌண்ட் இல்லை கிரெடிட் கார்டு எடுத்துகிட்டு வரலன்னு தெரிஞ்சால் அந்த இடத்துல என்ன ஆகும்? உங்களை அவமானமாக உணர்வீங்க, இல்லை நீங்கள் டென்ஷன் ஆவீங்க, உங்களை சுற்றி இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க. அப்போ எப்படி பாருங்கள், ஒரு கடைக்கு போகிறதுனா கூட நம்ம எதாவது வாங்கணுன்னா கூட முன்னாடி நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது, அதற்கான பொருள் என்கிட்ட இருக்கா, அதற்கான பணம் இருக்கா, எடுத்து வச்சுட்டு தான் நம்ம போகிறோம். இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு டூர் போகிறீங்க, ட்ராவல் போகிறீங்க, இல்லை இங்கேருந்து வேறு ஊருக்கு போகிறீங்க, வண்டியில் தான் போகிறீங்கன்னா வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்க்குறீங்க டயர்லாம் சரியாக இருக்கா, எல்லாத்துக்கு தேவையான பெட்ரோல் இருக்கா, டீசல் இருக்கா, செக் பண்ணிட்டு எடுத்தால் தான் நல்லது. இல்லைனா பாதி தூரத்தில் பெட்ரோல் காலி எங்கே நடுவில் மாட்ட வேண்டியதாக இருக்கும். அப்போ பாருங்கள், வெளிப்புறமாக நம்ம எங்கேயாவது போகிறோம், இல்லை ஒரு இடத்துக்கு போனால் கூட என்ன ட்ரெஸ் போடணும், அதுக்கான பணம் இருக்கா, வண்டியில் போனால் பெட்ரோல் டீசல் இதெல்லாம் இருக்கா, செக் பண்ணிவிட்டு போனால் நம்ம வாழ்க்கை நல்லபடியாக இருக்கும். அப்போ வெளி உலக விஷயங்கள்லேயே நம்ம கவனம் கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை செய்கிறதுக்கு முன்னாடி அதற்கான ஏற்பாடெலாம் செஞ்சுட்டு தான் நம்ம போகிறோம். அப்போ உள்நோக்கு முகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நாம் பல பேர்கிட்ட பழக வேண்டியதாக இருக்குது, பல பேர்கிட்ட பேச வேண்டியதாக இருக்குது, இல்லை மற்றவங்க பேசுறது நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது. அதுக்கு நம்மை தயார்படுத்திக்கணும். ஃபஸ்ட் நம்ம அதுக்கு தான் உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்லும். வெளியில் நம்ம எந்த மாதிரி பழக போகிறோம், எப்பேற்பட்ட மனிதர்களுக்கு முன்னாடி போனாலும், எப்பேற்பட்ட சூழ்நிலைகளில் நம்ம போனாலும் அதனால் பாதிக்கப்படாமல் நாம் நம்முடைய தனித்துவத்தை வெளிப்படுத்தணும். அப்படின்னா நம்மளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தனித்துவத்தை நம்ம வளர்த்துக்கணும், நம்முடைய ஆன்ம சக்தியை வளர்த்துக்கணும். அப்போ நம்முடைய ஆன்ம சக்தி எப்படி வளரும்னு பார்த்தீங்கன்னா, நம்மை நாம் கவனிப்பது. அதுக்கு தான் ஆன்மீகத்தை சொல்லுவாங்க உள்நோக்கு முகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை இந்த உடலிலிருந்து விடுபடுத்தி தன் ஆன்மாவாக உணர்ந்து தன் எண்ணங்களின் மீது கவனம் கொடுப்பது. திங்க் பிஃபோர் திங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எண்ணங்களை உருவாக்குறதுக்கு முன்னாடியே என்னுடைய இந்த எண்ணம் சரிதானா அப்படின்னு சிந்திச்சு அந்த எண்ணங்களை உருவாக்குறதுக்கு பேர் தான் உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்கிறோம். தன்னை ஆன்மாவாக உணர்ந்து தன்னை இந்த உடலிலிருந்து விடுபடுத்தி தன் எண்ணங்களின் மீது கவனம் கொடுத்து எண்ணங்களை உருவாக்கும் போதே சரியான எண்ணங்களாக உருவாக்குது. அப்போ நம்ம எண்ணங்கள் சரியானதாக இருந்தால் கண்டிப்பாக நம்ம உணர்ச்சி வசப்பட மாட்டோம், நம்முடைய மனோநிலை ஒரே சீரானதாக இருக்கும்.
அப்போ மனோநிலை ஒரே சீரானதாக அமைதியானதாக இருந்தது அப்படின்னா நம்முடைய பேச்சில் அந்த தெளிவு இருக்கும், நம்ம வெளிப்புற சூழ்நிலையால் பாதிக்கப்பட மாட்டோம். அப்போ உள்நோக்கு முகம் அப்படின்றது தன்னுடைய எண்ணங்களின் மீது கவனம் கொடுத்து எண்ணத்தின் அளவிலேயே தன்னை திருத்திக் கொள்வதற்கு தான் உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ உள்நோக்கு முகத்தில் இருப்பதால் நம்ம கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல வந்து பார்த்தோன்னா உள்நோக்கு முகத்தில் இருக்கக்கூடியவங்க எப்போதுமே விழிப்புணர்வோடு இருப்பாங்க. அதான் பார்த்தா திங்க் பிஃபோர் திங்க். அவங்க எந்த ஒரு செயல்களை செய்கிறதா இருந்தாலும், எந்த ஒரு பேச்சு பேசுகிறதா இருந்தாலும் அவங்க அதை விழிப்புணர்வோடு இருந்து நான் பேசுறது என்ன ஏதுன்னு புரிஞ்சுட்டு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. அது விழிப்புணர்வில் இருப்பாங்க. செகண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கடந்து போன விஷயங்களை மறந்துட்டு நிகழ்காலத்துக்கு ஏற்ப தன்னை வளர்த்துக்கணும் அப்படின்ற உத்வேகம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். முடிஞ்சு போன விஷயங்களை நினச்சி வருத்தப்பட ஓகே இது முடிஞ்சு, இதுலேருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டு இன்னும் நான் முன்னேறணும் அப்படின்ற உத்வேகம் அவங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். தேர்ட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க எப்போதுமே புத்துணர்ச்சியோடு இருப்பாங்க. கலைப்புன்றது அவங்கக்கிட்ட இருக்காது, எப்போவுமே புத்துணர்ச்சியோடு இருந்துகிட்டே இருப்பாங்க. ஃபோர்த் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா அவங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட மனிதர்கள் இருந்தாலும் சரி அவங்க கூட ஒத்துப்போகக்கூடிய தன்மை இருக்கும். அது தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை, சூழ்நிலைக்கு ஏற்ப மனிதர்களுக்கு ஏற்ப தன்னை மாற்றிக்கொள்ளக்கூடிய தன்மை, அவங்க கூட ஒத்துப்போகக்கூடிய தன்மை அவங்கக்கிட்ட இருக்கும். ஃபிஃப்த்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட அந்த செயல் திட்டம் இருக்கும். இன்றைக்கி வாழ்க்கையில் நான் யார்கிட்ட பழக போகிறேன், என்ன மாதிரி இடத்துக்கு நான் போக போகிறேன், ஸோ அந்த இடத்துல நான் எப்படி இருக்கணும், என்ன பண்ணணும், எல்லாமே செயல் திட்டம். நம்ம உலகத்திலே பார்த்துருக்குறீங்களா, ஒரு காரியத்தை செய்கிறதுக்கு சரியான திட்டமிடுதல் இருந்தாலே பாதி வேலை வெற்றிகரமாக முடிஞ்சிடும். அப்போ இந்த உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய இன்றைக்கி வாழ்க்கையினுடைய செயல் திட்டம் அவங்ககிட்ட தெளிவாக இருக்கக்கூடிய காரணத்தினால அவங்க எப்போதுமே வெற்றியை நோக்கி முன்னேறக்கூடியவங்களாக தான் இருந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ உள்நோக்கு முகத்தில் இருக்கிற நமக்கு இந்த மாதிரி பலன்கள் இருக்குன்றதை பார்த்தோம். அப்போ உள்நோக்கு முகத்தை பற்றி இன்னும் நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சின்ன நான் கதை சொல்கிறேன். ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க, மகாபாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டவர்களும் கௌரவர்களுக்கும் பாடம் சொல்லி கொடுக்கக்கூடியவர் ஒரே ஒரு குரு தான். 2 பேருக்கும் ஒரே குரு தான் அந்த குருகுலத்தில் கல்வி கற்றுக் கொடுப்பார். ஸோ அவங்களுடைய குருகுலம் கல்விக்கான பகுதி முடிஞ்சோடனே அவங்களுக்கு ஒரு பரீட்சை வைப்பாங்க. ஸோ அவங்க எந்த அளவுக்கு இந்த கல்வியை கற்றுட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பரீட்சை அவங்களுக்கு வைக்கப்படும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த குரு வந்து ஒவ்வொருவர்களுக்கும் பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் தனியாக 1000 பொற்காசுகளை கொடுத்து இந்த பொற்காசுகளை பயன்படுத்தி ஒவ்வொருத்தரும் ஒரு வீடு கொடுத்து இந்த வீடு முழுவதும் நீங்கள் நிரப்பணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பார். ஸோ இது கொடுத்த உடனே பாண்டவர்களும் கௌரவர்களும் அதை வாங்கிட்டு போயிடுவாங்க. வாங்கிட்டு 2 பேரும் யோசிப்பாங்க. அதில் கௌரவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா யோசிப்பாங்க, இந்த 1000 பொற்காசை வச்சு இந்த வீட்டை எப்படி நிரப்ப முடியும் அப்படின்னு யோசிக்கும் போது அவங்களுக்கு திடீர்னு ஒரு ஐடியா வரும். இந்த குறைஞ்ச பைசாவில் என்ன பண்ண முடியும், அப்போ நம்ம நிறைய வைக்கோலை வாங்கி என்ன பண்ணலாம், வீட்டை ஃபுல்லாக நிரப்பிடலாம் அப்படின்ட்டு வேறு வைக்கோலாக வாங்கி அந்த வீட்டை ஃபுல்லாக நிரப்பிடுவாங்க. அப்புறம் இந்த சைட் பாண்டவர்கள் என்ன பண்ணுவாங்க, யோசிப்பாங்க, நம்ம குரு சொல்லியிருக்காரு இந்த 1000 பொற்காசில் வச்சு வீட்டை நிரப்பணும், எப்படி நிரப்புறது அப்படின்னு யோசிப்பாங்க. யோசித்த பிறகு அவங்க ஒரு ஐடியா அவங்களுக்கு வரும். நிரப்புதல் அப்படின்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க யோசிப்பாங்க, அது அன்பான வார்த்தைகள், பணிவு, ஒளியால் வீட்டை நிரப்பலாம், நறுமணத்தால் வீட்டை நிரப்பலாம். நாங்கள் என்ன பண்ணுவாங்க, யோசித்து விளக்கு ஏற்றி வைப்பாங்க. அந்த வீட்டில் நாலாப்புறமும் விளக்கெல்லாம் ஏற்றி வைப்பாங்க. அந்த விளக்குனால ஒளியால் அந்த வீடு நிரம்பி இருக்கும். 2வது வாசனை திரவியங்களும் ஊதுவத்தி இதெல்லாம் ஏற்றி வைக்கும்போது அந்த வீடு நறுமணத்தால் நிரம்பி இருக்கும். அப்புறம் வரக்கூடியவங்களுக்கு உபசரிப்பாங்க. வெளியில் நின்று இனிமையான வார்த்தைகளை பேசி அழகான அந்த புன்சிரிப்பின் மூலமாக வரக்கூடிய குருக்களை வந்து வரவேற்கணும், அந்த இன்முகத்தால் எல்லாரையும் வரவேற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ குருவில் என்ன பண்ணுவாங்க, சரி 2 பேரும் எந்த அளவுக்கு தயாராக இருக்காங்கன்னு பார்க்கறதுக்கு போவாங்க. அங்கே போனால் கௌரவர்கள் பக்கம் போனால் வீட்டுக்குள்ளே காலை எடுத்து வைக்க முடியாது, அந்தளவுக்கு வீடு வைக்கோல் நிரம்பப்பட்டிருக்கும். கௌரவருக்குள்ளே இந்த பணத்தில் போய் என்ன பண்ண முடியும், இன்னும் நம்மளாம் நிரப்பிட்டோம் அப்படின்னு ஒரு எகத்தாளமாக இருந்துகிட்ருப்பாங்க. அதான் சரி ஓகே இவங்க இந்த அளவுக்கு தான் அப்படின்னு புரிஞ்சுட்டு அந்த இடத்த விட்டு வந்துடுவாங்க. ஸோ இந்த பாண்டவர்கள் இடத்துக்கு வரும்போது பார்த்தோன்னா வரும்போதே அந்த இனிமையான முகத்தோடு மரியாதையான வார்த்தைகள், இனிமையான வார்த்தைகளை பேசவங்களை வர வச்சு அவங்களுக்கு தண்ணீர், அவங்களுக்கு தேவையான உபசரிப்பு பழங்களை கொடுத்து உபசரிக்கும் போது அந்த இனிமையான அந்த பேச்சு, அந்த இனிமையான புன்சிரிப்பான முகத்தை பார்த்த உடனே அந்த மதிப்பு அவங்களுக்குள்ளே கிடைக்கும்போது தன்னை பெருமையாக உணர்றாங்க. சார் அப்புறம் அவங்க இனிமையான பழங்களையும் நீரையும் கொடுத்து அவங்க வயிறு குளிர்விக்கிறாங்க. அந்த வீட்டுக்குள்ளே போனால் எங்கே பார்த்தாலும் ஒளி நிரம்பி இருக்குது, நறுமணங்கள் நிரம்பி இருக்குது. ஸோ அப்போ நிரப்புதல் அப்படின்ற ஒரே வார்த்தை தான். ஆனால் இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, வைக்கோலால் நிரப்பியிருக்காங்க, இவங்க நறுமணத்தாலையும் ஒளியாலையும்
நற்குணங்களாலையும் அந்த வீட்டை நிரப்பியிருக்காங்க. அப்போ உள்நோக்கு முகம் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் தனிமை விரும்புதல் அப்படின்னு நினச்சிக்கிறாங்க. தனிமையாக இருக்கிறதுக்கு பேர் உள்நோக்கு முகம் கிடையாது. நான் தனிமையாக இருக்கேன், ஆனால் எதை சிந்திக்கிறேன்? தனிமையாக இருந்து நான் தவறான விஷயங்களை சிந்திச்சிட்ருக்கேன் அப்படின்னா வைக்கோலால் வீட்டை நிரப்பின மாதிரி தான். அதில் எந்த பலன், நானும் உள்ளே போக முடியாது, என்னை பார்க்க வரவங்களும் உள்ளே வர முடியாது. அப்போ நெகட்டிவான சிந்தனை நான் கொண்டு வந்தேன்னா அது எனக்கும் பாதிப்பு, மற்றவங்களுக்கு பாதிப்பு. இதுக்கு பேர் உள்நோக்கு முகம் கிடையாது. உள்நோக்கு முகம் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, தன்னை முழுமையாக உணர்ந்து நான் யார், நான் ஒரு ஆன்மா, இந்த உடம்பை இயக்கக்கூடியவன் அப்படின்றத முழுமையாக உணர்ந்து இந்த உடலை தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து தன்னுடைய ஆன்மாவோட உண்மையான சக்தியை திரும்ப திரும்ப நினைவு செய்து அந்த சக்தியை வெளிக்கொணர்வதற்கு பேர் தான் உள்நோக்கு முகம் அப்படின்னு சொல்கிறோம். இதை இன்னும் நான் அழகாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதற்கான பயிற்சி அப்படின்னு பார்க்கலாம். எப்படி பயிற்சி பண்ணுறது? இப்போ நம்ம ஒரு இடத்துல தனிமையாக அமர்ந்து தன்னைத்தான் கவனிக்கிறது. ஸோ அப்போ தன்னைத்தான் கவனிக்கிறதுன்ற போது தனக்குள்ளே என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, என்னுடைய ஆன்ம சக்தி என்ன, எனக்குள்ள என்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, அதை நீங்கள் திரும்ப 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 நல்ல விஷயங்களை நீங்கள் நினைவு செய்ய செய்ய அந்த நல்லதை பற்றி சிந்திக்க சிந்திக்க அது என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்மீக சக்தியாக உருப்பெறும், ஆன்மீக சக்தியாக அது மாறும். அப்போ அந்த ஆன்மீக சக்தியானது எப்போ நமக்குள்ளே உருவாகுதோ அப்போ நம்முடைய செயல்முறையில், நம்முடைய வெளிப்படையான நடத்தையில் அது வெளிப்படும், அது குணமாக வெளிப்படும். அது எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம லைட் பார்க்கலாம். 0 வாட்ஸ் பல்ப் இருக்குது, 10 வாட்ஸ் இருக்குது, 5 வாட்ஸ் இருக்குது, 100 வாட்ஸ் இருக்குது. ஸோ அந்த பல்புடைய வாட்ஸ் எவ்வளோ அதுக்கேற்ப தான் பவர் இருக்கும். 0 வாட்ஸ் பல்ப்னால் ஜஸ்ட் அதை சுற்றி மட்டும்தான் ஒளி இருக்கும். 10 வாட்ஸ் பல்ப்னால் இன்னும் கொஞ்சம் தூரம் ஒளி வரும். இது 100 வாட்ஸ் பல்ப் நிறைய வெளிச்சம் வரும் இல்லைங்களா? அதே பார் இதுதான் உள்நோக்கு முகம் அப்படின்றது. தனக்குள்ளே இருக்க சக்தியை நாம் எப்போ உணர்ந்து அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிக்க அது குணமாக சக்தியாக நம் மூலமாக வெளிப்படும். அப்போ நம்ம கொஞ்சம் தான் நம்ம பற்றி சிந்திக்கிறோன்னா கொஞ்சம் தான் சக்தி கிடைக்கும். நம்முடைய ஆன்மீக சக்தியை நம்ம முழுமையாக உணர்ந்து அதை உள்நோக்கு முகத்தில் போய் நம்முடைய சக்தி நம்ம ரொம்ப ஆழமாக சிந்திக்க அது சக்தியாக, மிகப்பெரிய சக்தியாக உருவெடுத்து நமக்கு மட்டும் இல்லை இந்த உலகத்துக்கே, நம்ம சுற்றி இருக்க எல்லாருக்குமே வெளிச்சம் கொடுக்கக்கூடியவங்களாக, நல்ல ஒரு தலைமை பண்பு உடையவங்களாக நாம் மாறுவோம். ஸோ உள்நோக்கு முகத்துடைய பலன் இதுதான். உள்நோக்கு முகம் அப்படின்றது இப்போ நீங்கள் தெளிவாக புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தனிமையில் இருப்பதற்கு பேர் உள்நோக்கு முகம் கிடையாது. தனிமையில் இருந்து நமக்குள்ளே இருக்க சக்தியை உணர்ந்து, தனக்குள்ளே இருக்க ஆற்றலை உணர்ந்து அதை நாம் சிந்திக்க அது நம்முடைய குணமாக நம்முடைய நடத்தையில் வெளிப்படும். நன்றி நேயர்களே. தொடர்ந்து இது போல் வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.